எனக்கு உன்னை அடிக்க உரிமை இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குங்க, நிறையவே இருக்குங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா? அவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். சரி. அடிக்கிறது தப்புதான். யாரையும் அடிக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணா பெரியவங்க அடிச்சுதான் திருத்துவாங்க. நீ நான் அண்ணின்னு கூப்பிடுற அந்த உரிமையில தான் நான் உன்னை அடிச்சேன். ஒருத்தவங்க மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆயா போயான்னு சொல்ற, செத்து போன்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லலாமா? அண்ணி, நீங்க என்ன அடிச்சது கூட பிரச்சனை இல்லை. அவருக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சிட்டீங்கல்ல, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் ஒரு விஷயம் பண்ணா அது சரியா இருக்கும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? சொல்லு பல்லவா, நினைக்கிறியா இல்லையா? நினைக்கிறேன். கடமைக்கெல்லாம் நீ சொல்ல வேணாம். இல்லைன்னு நினைச்சாலும் அதை சொல்லிடு. நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். எனக்கு உன் மேல எந்த உரிமையும் வேணாம். அதே மாதிரி இனி நீ என்ன அண்ணின்னு கூப்பிட வேணாம். நீ யாரோ நான் யாரோன்னு இருந்துட்டு போயிடும். எந்த சண்டை நடந்தாலும் நான் இனிமே உன்னை கேட்கவே மாட்டேன். நீயும் இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போக தேவை இருக்காது. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற, அப்ப நான் அண்ணியோட ரோல் தானே செய்வேன். தப்பு பண்ணா ஒரு அண்ணியா நான் அடிப்பேன். இப்ப சொல்லு, நான் உன்னை அடிக்கலாமா கூடாதா? அடிக்கலாம். இனிமே வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அத வீட்ல இருந்தே டீல் பண்ணணும். ஒருவேளை நான் பேசினது உனக்கு பிடிக்கலனா கூட என்கிட்ட சண்டை போடு. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறது, 4 பேரை தேட வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அதுக்கும் சேர்த்து அடி விழும். இது யாருக்கு சொல்றா? இனி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போவியா? போக மாட்டேன். நான் யார் உனக்கு? அண்ணி. அண்ணி சொன்னா கேட்பியா மாட்டியா? கேட்பேன். இனி யார்கிட்டயும் கத்தக்கூடாது, வார்த்தை விடக்கூடாது. மரியாதையா நடந்துக்கணும், சரியா? சரி. முகத்தை பார்த்து சொல்லு. இனி மரியாதை இல்லாம பேச மாட்டேன். நீ சரி, வா உட்காரு, சாப்பிடலாம். ஏய், என்னடா நடந்துச்சுங்க? கெத்தா பேசிட்டு போயிட்டாங்கடா. ஐயோ, இவன் ஒருத்தன் ஆவுனா முத்தம் கொடுத்து கண்ணத்தை எச்சி ஆகிட்டு இருக்க. இல்ல, என் பொண்டாட்டி ரோல் எடுத்து எப்படி எல்லாம் நடுங்க வச்சா பார்த்தல. நானே அப்படி ஆடி போயிட்டேன்டா. எங்க பாரு, கையில எப்படி செலுத்திருக்குன்னு. வேற முறைக்கிறானே. இல்லடா பல்லவா, உன் எமோஷன் எனக்கு புரியுது. நிலா பேசின பேச்சுல எனக்கு அப்படியே நிறைய விஷயங்கள் கிளியர் ஆயிடுச்சு. ஐயோ, அத எப்படி? பல்லவா, குடி, சாப்பிடு. சாப்பிடுறா. பல்லவா, சாப்பிடுறா. மெதுவா. சாப்பிடு. என்ன இங்க பாருங்க, இந்த மிச்ச பிரியாணி என்ன பண்றது? எடுத்து வச்சாலும் கெட்டு போயிடும்பா, கீழே போட்டுடலாம். அண்ணா, முதல்ல வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு. இவ்வளவு பிரியாணி வேஸ்டா போகுது பாருங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்தா இதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சிருக்கலாம். காலையில இதையே சூடு பண்ணி சாப்பிட்டுருக்கலாம். இப்ப பாருங்க, இவ்ளோ பிரியாணியும் வேஸ்டா குப்பைக்கு தான் போகுது. நானும் எப்படியாவது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு பணத்தை ஒதுக்கி வைப்பேன்ப்பா. உடனே ஏதாவது செலவு வந்துருது, நானும் அதை எடுத்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்கிடலாம்.
அண்ணன் தள்ளுங்கண்ணே. நிலா, நீ வெயிப்பா, நானே அண்ணா. கழுவிடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் தானே. இன்னைக்கு நீ பல்லவனை பேசின பேச்சு இருக்கு பாரு, நானே ஆடி போயிட்டேன்ப்பா. அவனுக்கு வீட்டுல ஒரு அம்மா இருந்திருந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்களோ, நீ அப்படிதான்ப்பா பேசின. அவனை அடிச்சிட்டேன்னு உங்களுக்கு என் மேல கோவம்லாம் இல்லையே? ஐயோ, நான் எதுக்குப்பா உன் மேல கோவப்பட போறேன்? இல்லைண்ணே, நீங்க யாருமே ஒரு வார்த்தை கூட அவனை சொல்றது இல்ல. கண்டிப்பா அடிச்சிருக்கவும் மாட்டீங்க. நான் பாட்டுக்கு கோவத்துல பட்டுன்னு அடிச்சிட்டேன். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்தான், அதான் அடிச்சிட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலையேண்ணே. என்னப்பா இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க? நான் போய் உன்னை தப்பா நினைப்பானா? உன் பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. நான் பாட்டுக்கு அவன்கிட்ட போய் அப்பா உன் விஷயத்துல ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால இத்தனை வருஷம் அப்படியே போட்டோன்னு விட்டுட்டேன். ஆனா நீ உண்மையை சொல்லாம வேற மாதிரி சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்ட. என்ன கேட்டா நீ செஞ்சதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். எனக்கு உன் மேல ஒரு கோவமும் இல்லப்பா. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எங்களுக்காக யோசிச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ற. என்னதான் வீட்டை கவனிச்சுக்கிறது, சமைக்கிறது, தம்பிங்களை பாத்துக்கிறதுன்னு நான் செஞ்சாலும் பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு நுணுக்கம் எங்களுக்கெல்லாம் வராதுப்பா. எதை எப்படி சொல்லணும், யாருக்கு எப்படி புரிய வைக்கணும், இதெல்லாம் ஆண்களுக்கு வராத விஷயம்ப்பா. ஆனா நீ எல்லாத்தையும் அழகா பண்றப்பா. இந்த வீட்டு ஆளுங்க மேல உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு? நீ எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பல்லவனுமே என்னதான் கோவமா போனாலும் நீ போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னதும் எப்படி ஓடி வந்துட்டான் பாத்தியா? உன் மேல அவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காத. இது உன் வீடு, நாங்கெல்லாம் உன் சொந்தம். எங்களை திட்டி சரிப்படுத்த உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி, இப்ப என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நானே கழுவிக்கிறேன். நீ போய் தூங்கு போ. பரவாயில்லண்ணே. இங்க பாரு, உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு பாரு, நீ வாப்பா. சரி அண்ணா, ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. சரிப்பா. அண்ணா, அந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணிருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ம். இப்படி வரணும் அப்படி வருது, அப்படி வரணும் இப்படி வருது. பெருக்கி அறிவிட்டே பெருக்கிட்டு தெரியல. பெருகிட்டு இருந்தியா? இப்படி தண்ணி தெளிச்சாதானே தூசிலாம் பறக்காம இருக்கும். மூஞ்சி இந்தா, எனக்கு தெரியாது, நீயே பெருக்கு. நோ 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 நோ, நான் தண்ணி தெளிக்கிற டிபார்ட்மெண்ட், நீ பெருக்கிற டிபார்ட்மெண்ட். என்கிட்ட உன் வேலையை தலையில் கட்டாதப்பா. ஏய், நீ தண்ணி தெளிச்சு என் பெருக்கிற வேலையை கெடுத்தல்ல, செஞ்ச தப்புக்கு தண்டனையா நீயே பெருக்கு போ. நீ ஆணியே புடுங்க வேண்டாம், கிளம்பு. நான் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு போறேன். சபாஸ், சரியான போட்டி. என்ன வேலை பண்ற? பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டீங்களா? தண்ணி தெளிச்சாச்சு, டேய். ஆனா சார் தான். இது என்ன, தரெல்லாம் குப்பையா இருக்கு. பெருக்காம தண்ணி தெளிச்சிட்டீங்களா என்ன? அப்படி கேளுங்க அவனை. நான் பெருக்கிட்டு இருந்தேன், வேணும்னு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா இவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க போடுற கோணல் மணலான கோலத்துக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்றான். நீங்களே கேளுங்க. டேய், நான் அப்பெல்லாம் சொல்லலைங்க. பாண்டி ஒண்ணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவன் சொன்னாங்க, அவன் சொன்னான். நீங்க சொல்லிட்டு பாண்டி மேல பழி போடுறீங்களா? இது நானா? ஏங்க சத்தியம் இல்ல, சத்தியமா இல்லங்க, நான் சொல்லுங்க. சத்தியம் வர பண்றீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க தான் சொல்லிருப்பீங்க. இல்லங்க, நான் சொல்லுங்க, அவன் தான் அப்படி சொன்னான். நான் கோணல் மணல கோலம் போடுறேனா? எதுக்குங்க இப்ப ஆயுதத்தெல்லாம் தூக்குறீங்க? பொதுவா கோலம்னா வளைஞ்சு நெளிஞ்சு தானங்க இருக்கும். நீங்க ஒரு ஆர்கிடெக்ட்.